இந்த பெண்ணுக்கு அதுவும் புரியல. தலாக்னா அடுத்த நிமிஷம் எந்த ஆணை ஒவ்வொரு நாளும் அவன் தாண்டி போகும்போது நிமிந்து பார்ப்பாளோ அந்த ஆண் உள்ள இருந்து வரான். இப்ப தோணுது, இந்த வாட்டசாட்டமான ஆரோக்கியமான இந்த பெண்ணுக்கும் வாட்டசாட்டமான இந்த ஆரோக்கியமான ஆணுக்கும் தான் ரொம்ப பொருத்தம் இருக்கு அப்படின்னு. அவன் திரும்பி வந்து சொல்றான், ஆமா அவ தலாக் பண்ணிட்டா, அவளை தான் இப்ப நான் திருமணம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பிராமண பெண்ணிவே சொல்ற, அந்த மீசை தான் ரொம்ப பெருசா இருக்கு, அதை பார்த்தா தான் குழந்தைங்க எல்லாம் பயப்படுது, அதை எடுத்துட்டா நல்லா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஆனா அந்த மீசையை பார்த்து தானே இவனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். திரும்பி வந்துடுறான். அடுத்த நாள் காலையில கோலம் போடும்போது, கோலம் மறுபடியும் கோடு போட்டாச்சு. கோடு போட்டு கோலம் போட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த சைக்கிள் சத்தம் கேட்குது. நிமிந்து பார்க்கணும்னு தோணுது. பார்க்காம மறுபடியும் தலையை இன்னும் அழுத்தமா குமிஞ்சிட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறதாக கடை முடியுது. கோடுகளை தாண்டாத கோலங்கள், எல்லார் மனதிலையும் வந்து போகக்கூடிய சலனம். இவ்வளவு இங்கிதமா யாராலையும் இதை எடுத்து சொல்ல முடியாது.